ஆதியப்பா, பாட்டி இப்படிதான் நல்ல நல்ல கதைலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஓகே 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 ஓகே. அம்மா வராங்க. தம்பி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சீக்கிரட்டாவே இருக்கட்டும். மூணு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்ததை பார்த்ததும் பேச்ச நிறுத்தின மாதிரி இருக்கு. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. என்ன பாரதி இப்படி கேக்குறீங்க? நாங்க சும்மா கதைய பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன தமிழ்? ஆமாவா? பாட்டி கதை தான் என்னன்னு பேசிட்டு இருந்தோம். பாட்டி, அப்ப நம்ம கதைய அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் பேசலாம். என்ன ஏண்டியம்மா அப்படி பாக்குற? தம்பிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. பாட்டி கதை என்னன்னு கேட்டாரு, அததான் சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேம்மா. பாட்டி, என்ன இது? பாட்டி மழைப்பிட்டு போது. நாம வர்றப்போ என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா பாட்டி கதைன்னு சொல்றாங்க. மித்ரா, சொல்லுங்க. அடுத்து என்ன பிளான் மித்ரா? கை எடுக்கலாமா, இல்ல கால் எடுக்கலாமா, இல்ல இதே மாதிரி அடுத்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணலாமா? என்னென்ன கிண்டலா? இல்ல மித்ரா, அந்த பாரதியை இங்க இருந்து விரட்டுறதுக்கு ஏதாவது பண்ணணும்ல. நீயும் அதுக்காக தானே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு அது புரியுது. கரெக்ட். பாரதிய விரட்ட அடுத்து என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இதுல ஒரு டிராஜடியான காமெடி என்ன தெரியுமா? இது ஆதிக்கு வந்த த்ரெட்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாரதிக்கு ஸ்கெட்ச் போட்டுதான் இந்த பாம்பு பிளாஸ்டே செஞ்சோன்னு ஆதிக்கும் பாரதிக்கும் தெரிஞ்சது. என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன ஆகும்? மொத்த பிளானும் சொதப்போம். நாமளே ஆதியையும் பாரதியும் சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடும். அண்ணே, அத மட்டும் சொல்லாத. ஏய், டென்ஷன் ஆகாத மித்ரா. அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் பாரதி விஷயத்துல பொறுமையா டீல் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிதானே? ஆனா இந்த தடவை நீயும் என் கூட சேர்ந்து ட்ரிகர் ஆயிட்ட. பட் இனி நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். பாரதி கூடவே இருந்து நாம குழி பறிக்கணும். நல்லவ மாதிரியே வேஷம் போட்டு ஆதி அவகிட்ட இருந்து பிரிக்கணும். குட். இப்பதான் நீ என் தங்கச்சி மாதிரி பேசுற. நீ என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை கேட்டேன். சரி, அடுத்து என்ன பிளான்? அண்ணே, ஆதி கூடவே இருந்தா தானே இந்த சென்டிமெண்ட் டிராமாலாம் போட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணுவா. ஆதி கூடவே அவ இல்லன்னா புரியலையே. அந்த பாரதிய கண்ணுக்கே எட்டாத தூரத்துல கொண்டு போய் வைக்க போறேன். அவ நினைச்சாலும் ஆதிய மீட் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேப்பே நான் உருவாக்க போறேன். குட். என்ன வேணா பண்ணு. பட் இதனால ஆதிக்கு உனக்கும் டிஸ்டன்ஸ் ஆயிடக்கூடாது. அத பாத்துக்கோ. நிச்சயமா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. நான் மட்டும் இத பண்ண, அதுக்கப்புறம் மித்ரா மித்ரான்னு ஏன் கண்ட்ரோலுக்கு அவர் வந்துருவாரு. எக்ஸலன்ட் மித்ரா. அப்ப இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண. பண்றேன்னு பண்றேன். என் ஆதிய எனக்குன்னு மொத்தமா எடுத்துக்கிறேன். எஸ். ஓ, அப்ப இதெல்லாம் மித்ராவோட பிளான் தானா? இருக்கட்டும். என்ன பாரதி, எதுக்கு அவங்களே பாக்குறீங்க? எதா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார். மித்ரா மேடம் எனக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. இந்த அன்புக்கு கைமாறா என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். குழந்தை சென்டிமெண்ட்னு என் ஆதிய நீ டிஸ்டர்ப் பண்ணாம ஒரேடே அவர் விட்டு போயிடு. அது போதுண்டு எனக்கு. என்ன மேடம் உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுல பாரதி, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கல? பிடிக்காம எப்படி மேடம் போகும்?
நான் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்காக நீங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த வீட்டை வாங்கிருக்கீங்க. அப்புறம் எப்படி மேடம் இந்த வீட்டை பிடிக்காம போகும்? ஆனா உங்களுக்கு எதுக்கு மேடம் இவ்ளோ சிரமம்? ஒரு சிரமமும் இல்லடி. நீயும் பையனும் அட்டைப்பூச்சி மாதிரி யாதி கூடவே இருக்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே கவலை. ஒரு வழியா இனிமே அந்த தொல்லை ஒழிஞ்சது. யாரு யார விரட்டுறாங்கன்னு பொறுத்திருந்து பாரு. பாக்க தானே போற. என்ன மேடம் சொன்னீங்க? ஒண்ணுல பாரதி, நீங்க குழந்தைங்களோட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. அதான் இங்க நீங்க உங்க ஃபேமிலி கூட ஜாலியா இருக்கலாம்ல, அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாப்பீங்க மேடம், இனிமே என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஓகே பாரதி, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கல, எனக்கு அது போதும். நீங்க இங்க உங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் ஆதியை கூட்டிட்டு கிளம்புறேன். ஆதி போலாம். மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாரதி. எப்படி மேடம் உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? புரியல. இல்ல மேடம், எனக்காக தனியா ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆபீஸ்க்கு கூட வர வேணாம், வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி மேடம் உங்களால மட்டும் இவ்ளோ அன்பு காட்ட முடியுது? உங்களை நினைச்சா உடம்பெல்லாம் புல் அரிக்குது மேடம். நீங்க இப்படி ஒரு கேரக்டரானு எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. ஏன் மேடம், ஆதி சார்னா உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமா? என்ன பாரதி ஏதோ புதுசா கேக்குறீங்க? ஏன் உலகமே ஆதி தானே. அதனாலதான் அவர் உலகத்துல இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா?